வெல்கம் யூவர்ஸ். முக்கியமான அப்டேட் பார்க்குறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் வந்து குட்டையாகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டோன்னவே இருக்கீங்க. சார், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு நாங்கள் அப்ளை பண்ணலான்னு இருக்கோம் சார். பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கோம். பிஎஸ்சி செரிகல்ச்சருக்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கோம் சார். பிஎஸ்சி பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஓவரால் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரி ஓவரால் கோர்ஸுக்கு நாங்கள் அப்ளை பண்ணலான்னு இருக்கோம் சார். எப்படி சார் நாங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போடுறது? தமிழ்நாட்டில் எப்படி சார் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடலாம்? அதுக்கு என்னென்னா ஒவ்வொரு காலேஜுக்காக நாங்கள் வந்து போடணுமா சார்? அதெல்லாம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டணும் வைங்க. அதுக்கான ப்ரீஃப் எக்ஸ்பிளேஷன் வந்து வெளில சொல்கிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை பொறுத்தாப்புல வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டிஎன்ஏயு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை பொறுத்தாப்புல வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஒரே அப்ளிகேஷன் தான். மொத்தம் இருக்கிற 28 ப்ரைவேட் காலேஜுக்கும் 10 கவர்மெண்ட் காலேஜ், 14 கவர்மெண்ட் காலேஜ், 10 அக்ரி, இது 4 வந்து வேறு டிஃப்ரெண்ட் கோர்ஸுக்கு வந்து இருக்குது. மொத்தம் 14 காலேஜ் கவர்மெண்ட்டு, 28 ப்ரைவேட் காலேஜுக்கும் சேர்த்தே ஒரே அப்ளிகேஷன் தான். அப்போ அதுக்கு போடலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி 2 யூனிவர்சிட்டிக்கும் நம்ம மட்டும்தான் வந்து இப்போ அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்போம். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக கொடுத்தே இருக்கும். இந்த இயர்மே கண்டிப்பாக வந்து கொடுப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கைடன்ஸ் வந்து லாஸ்ட் கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து கொடுப்போம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எப்போ தான் சார் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ மார்ச் 22 நீங்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 12th எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கீங்க. முடிச்சு இப்போ ஒரு 8 டேஸ்க்கு மேலே வந்து ஆச்சு. 8 to 9 டேஸ் வந்து மேலே ஆச்சு. இப்போ வந்து ஓவரால் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரிசல்ட் வந்து வரும். மேலே வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அன்னையிலேருந்து ஒரு 1 வீக்குள்ளே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. 1 மந்த் இருக்கும். 1 மந்த்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி போடுறதுலேருந்து நம்ம லேப்டாப்பு மொபைல் எப்படி போடுறதுலாம் நம்ம அப்டேட் வந்து கொடுத்துருவோம். அதனால் யாருக்குமே எந்த எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அப்ளிகேஷன் தப்பாக போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்கான அப்டேட்டுமே நம்ம வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஓவராலாக பொறுத்தாப்புல உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட்டே நம்ம சொல்லுவோம். யாருக்கு எந்தெந்த காலேஜ் கொடுக்கலாம், கம்யூனிட்டி வைஸாக ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னு ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக யாருக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத பிடிஎஃப் வந்து நம்ம சேனலில் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக கொடுக்கும். இந்த இயருமே நம்ம மட்டும் கண்டிப்பாக வந்து கொடுப்போம். டிரைவ் லிங்கில் வந்துட்டு யாருக்கெல்லாம் இந்த கட் ஆஃப் உங்கள் பேர் போட்டு இந்த காலேஜ் கொடுத்தா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டு அப்படி நடக்கும். அதில் நம்ம ஸ்டடி டெடிகேஷன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக வந்து சொல்லுவோம். சரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனி அப்டேட் கிடச்சா நம்ம சேனலில் சொல்லுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.